சற்றுமுன் வெளியான தகவல், விட்டு விழுகும் மின்சார வாரியம் மொத்தமாக 2ஆக பிரிக்க முடிவு. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது 2ஆக பிரிக்கப்பட்டு உள்ளது. இனி மின்சார வாரிய பணிகள் பிரிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் லண்டனில் இருந்து முக்கியமான டீம் ஒன்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். அவர்களுக்கு சிறப்பு ப்ராஜெக்ட் ஒன்றும் கொடுக்கப்பட உள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களை மனதில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை வகுத்து உள்ளார். அதன்படி லண்டனில் இருக்கும் பிரபல இன்சல்டன்சி நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் படி நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கும் 50 பொதுத்துறை நிறுவனங்களை ஆய்வு செய்து வருகிறது. பொதுத்துறை நிறுவனங்களின் ஆண்டு காலாண்டு அறிக்கைகள், நடப்பு வருமான குறிப்புகள், இடைக்கால பொருளாதார அறிக்கைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்திறன் போக்குகள் ஆகியவற்றை ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த நிறுவனங்களின் பல்வேறு பொருளாதார அறிக்கைகளை வைத்து இந்த நிறுவனம் அவர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய உள்ளனர். நிதி அமைச்சகத்தின் பிரிவான பொது நிறுவனங்களின் பணியம் என்ற பிரிவுடன் இவர்கள் இணைந்து செயல்பட உள்ளனர். இந்த நிறுவனம் சமீபத்தில் மின்சார வாரியத்தில் ஆய்வு செய்தது. இந்த ஆய்வு முடிவில் மின்சார வாரியம் தொடர்பான முக்கியமான பரிந்துரைகளை அந்த நிறுவனம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. அதன்படி மின்சார வாரியமான டான்ஜிகோ அமைப்பை 3ஆக பிரிக்க பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது. அதாவது 3 நிறுவனங்களான இதை மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது. மின்சார வாரியத்தின் கடன் 1.4 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. தற்போது வெளியாகியுள்ள இந்த பரிந்துரை அறிக்கை இந்த கடன் நிலைமையை நிர்வகிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மின் உற்பத்தி, நிதியோகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய துறைகளை மின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய துறைகளை கவனிக்கும் வகையில் தனி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த பரிந்துரையில் கூறப்பட்டு உள்ளது. இதில் தமிழ்நாடு அரசுதான் இனி முடிவு எடுக்க வேண்டும். ஏற்கனவே சில மாநிலங்களில் மின்சார வாரியம் இப்படி 3 வகையான பிரித்து உள்ளது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இதோ ஐடியா கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பே தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2017இல் மின்சார வாரியத்தை தனி விநியோக மற்றும் உற்பத்தி நிறுவனங்களான பிரிக்க பரிந்துரைத்தது. ஆனால் அப்போது இந்த மாற்றம் செய்யப்படவில்லை. டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், கர்நாடகா, ஆந்திரா பிரதேசம் மற்றும் சில மாநிலங்கள் அவற்றின் மின் விநியோகம் மற்றும் மின் உற்பத்தி நிறுவனங்களை பிரிவுக்கு பிறகு சாதனமாக முடிவுகளை பெற்றுள்ளனர். அதாவது இந்த துறையை 2ஆக பிரித்த பின் அவை சாதனமான முடிவுகளை பெற்றுள்ளனர். டார்கெட் கோவை 3 நிறுவனங்களான மாற்றினால் அரசுக்கு சொந்தமான மின் உற்பத்தி செலுத்தி திறம்பட செயல்பட முடியும். இதனால் உற்பத்தி அதிகரிக்கும், கடன் அடியோடு குறையும் என்று மின்சாரத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். அதன்படி முதல் கட்டமாக மின்சாரம் வாரியம் 2ஆக பிரிந்துள்ளது. மாநில மின் பயன்பாட்டு நிறுவனமான தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் முறையாக 2 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பசுமை ஆற்றல் செயல்பாடுகளுக்கான ஒரு புதிய நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிலக்கரி மற்றும் எரிவாயு அடிப்படையிலான அனல் ஆலைகளின் பராமரிப்பு, உற்பத்தி உள்பட முழு செயல்பாடுகளையும் கவனித்து கொள்ளும். அதே நேரத்தில் டிஎன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிறந்த நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டு திறனுக்காக மீட்டர் மற்றும் பில்டிங் உள்ளிட்ட விநியோக நடவடிக்கைகளை கையாளும். இதற்கு இடையில் பசுமை ஆற்றல் செயல்பாடுகளுக்கான ஒரு புதிய நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.